வீட்டிலேருந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ் தான் நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி என்ன நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டிலேருந்து பண்ணுறனால நம்ம கேட்குற சார்ஜஸ் வந்து கஸ்டமர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நார்மல் ப்ளவுஸ்க்கு சார்ஜ் சொன்னோம்னா அதில் பார்கெயின் பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் அதை ரொம்ப நேரம் எடுத்து நாங்கள் தைக்கிறோம், ஆனால் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கான சார்ஜஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து எப்படி நம்ம இதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கஸ்டமர் மத்தியில் வீட்டிலேருந்து தைக்கிறது தானே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கடை வாடகை, கரண்ட் பில் எதுவுமே கிடையாது, அப்புறத்துக்கு இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிட்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங். ஸோ ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம கரெக்டான ஒரு ஃபிட்டிங் கொடுக்கணும். ஃபினிஷிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஹெம்மிங்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஹூக் வைக்கிறதா இருக்கட்டும், தையல் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அழகாக ஒரு நீட்டாக தையல் போடணும் நம்ம வந்து. ஸோ உள்ளதான ஸ்டிச் இருக்குது, நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் யோசிக்காமல் அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்தாலே கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பதிலே பேசக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் அங்கங்கே நம்ம வந்து விட்டு வச்சுருப்போம். நம்ம வந்து அதை பார்க்க மாட்டோம். அதுதான் வந்து அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா வெட்டி விட்டுட்டு, ஸோ உள்ளே பார்க்கும்போதே அது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்குற சார்ஜஸை கஸ்டமர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க.